24/7 பார்க்கும்போது தான்ப்பா நமக்கு நிறைய உண்மைகள் தெரியுது. அந்த உண்மைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் பாருங்கங்க நண்பர்களே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்ரா வந்து அர்ச்சனாட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டில் வந்து நம்புறது அர்ச்சனாவை தான். உங்களுக்கு எப்படி இருக்குது? மாயா பூர்ணிமா வந்து என்னை டிச் பண்ணுறாங்க, நான் பேசுகிறேன். இப்போ விஜய் வர்மா பாரு, அந்த பாக்ஸிங்கில் என்னை கூப்பிட்றான் சண்டை போடுறதுக்கு. அதுக்கு அடுத்தது நேற்று எடுக்க சொன்னதுலேயும் என்ன தூக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனே சொல்கிறான், இந்த வீட்டில் யாரும் உங்களுக்கு பசங்க கிடையாது. ஆமாம், எனக்கு உண்மையாலே என்னுடைய லட்டு குட்டு ரோஷன் தான் எனக்கு பசங்க. அவங்க பேசலைன்னா தான் நான் கஷ்டப்படணும். இவனுங்க பேசினா என்ன, பேசலைன்னா என்ன? ஆனால் இப்போ என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா அர்ச்சனா? அது உனக்கு தெரியுதா? மேடம், உங்களுக்கு என்ன மேடம் மென்டல் டார்ச்சர்? இன்னும் 105 நாள் இருந்தால் கூட நீங்கள் இருப்பீங்க இங்கே. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபயரான ஆள் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மாயா போட்டு அந்த பூர்ணிமாவை, நீ இல்லைனா என்னால் இந்த வீட்டை நினச்சே பார்க்க முடியாது, நீ போயிட்டினா நான் போயிடும் அந்த பொண்ணு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணி பணப்பெட்டி எடுக்க விடாத பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்த 2வது நாள்லேருந்து அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பூர்ணிமாவை ஏவி விட்டு மாயா சாதிச்சிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு இந்த மாயாவுக்கு இந்த வேலை?